அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வஞ்சரம் மீன் தலையும் வாலும் மட்டும்தாங்க எடுத்துருக்கிறேன். மிச்சம் எல்லாமே நான் ஃப்ரை பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக, தேங்காய் 1/2 கப், மல்லித்தூள் 6 ஸ்பூன், புளிக்கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் 5 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6 to 8 எடுத்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கடுகு சீசனிங்காக, வெந்தயம் 1 ஸ்பூன். மீன் குழம்புக்கு இந்த வெந்தயம் ரொம்ப முக்கியமான ஒரு திங்க. தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம மீன் குழம்பெல்லாம் மண் பாத்திரத்தில் செய்யும்போது இன்னும் அதோடைய அரோமா நல்லாவே சூப்பராக இருக்கும். இதில் நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி தனியாக அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும். இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம். இதுவும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த மீன் குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல் கூட நல்லாவே பூஸ்ட் ஆகும். அதனால் எப்போவுமே குழம்பு வகைகள் வைக்கும்போது நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் தனியா பவுடர் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 7 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம வத்தல் தூள் நம்ம தேங்காய் கூட அரைச்சிக்க போகிறோம். அதனால் இது நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இது கூட புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு நான் புளி எடுத்துருக்கிறேன். இங்கே மாங்காய் இருந்தால் மாங்காய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. எப்போவுமே மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது நம்ம சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இந்த 3ஐயும் நல்லா நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த காஞ்ச மிளகாவை நல்லா இப்போ காம்பு கிள்ளிட்டு இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குற ஒரு மசாலா பேஸ்ட்டுங்க. இப்போ நம்மளுடைய பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். 7 வத்தல் ஆட் பண்ணியிருக்கிறது லிமிட்டான காரம் தாங்க. நான் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக நார்மல் காரம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை விட அதிகமாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வந்துச்சுங்க. கேமராவில் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வால் பீஸும் தலை பீஸும் மட்டும்தாங்க குழம்புக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. எப்போதுமே மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு 7 to 10 minutes நல்லா குக் ஆனால் போதுங்க. அந்த டைம்லேயே ஃபிஷ் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த வால் பகுதியில் முள்ளே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு நம்ம இதை கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நம்மளுடைய மீன் குழம்பு அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா குக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பீசஸ் எல்லாம் எடுத்து நான் மசாலா ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நான் தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கிட்டேன். தோசை கல்லில் போட்டு எடுத்துருக்குறேங்க. நான் ஆல்ரெடி எங்களுடைய வீடியோவில் நான்
எப்படி வந்து உதிராமல் மீன் மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை நீட்டாக பண்ணுறதுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஐகார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். கட்டாயமாக இந்த சண்டேவே உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேக் டு பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.